ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம்ஸ் டு Piri's லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன டிஷ்னால் சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி வந்து எனக்கு இவ்வளோ டேஸாக வந்து நல்லா சாப்பிட தெரியுமே தவிர எனக்கு அதை ப்ரிப்பேர் பண்ண தெரியாது. நான் இப்போ தான் வந்து எங்கள் அம்மா கிட்டலாம் கற்றுக்கிட்டு நான் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு பேன் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். இது லைட்டாக வந்து ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் வந்து கொஞ்சம் சூடாகணும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த மசாலாலாம் போடுறேன். பிரியாணி இலை, அதுக்கப்புறமா லவங்கம், பட்டி, ஏலக்காய் ஒரு 3 தான் போட்டிருக்கேன், ஜஸ்ட்டு ஃபார் ஸ்மெல்லு. இது நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி வறுப்படணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் அம்மா. பார்த்திங்களா, சவுண்டெல்லாம் கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா ஆனியன் தான் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு கொஞ்சம் தான் ட்ரை பண்ணுறேன் இல்லையா, அதனால் வந்து நான் ஒரு 5 ஆனியன் தான் யூஸ் பண்ணுறேன். என்ன மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரியாணி வந்து செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியல. ஸோ இது வந்து உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 5 ஆனியன் கட் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக வந்து இந்த மாதிரி கிளறி விடணும். இந்த பிரியாணியை நான் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை தான் நான் அதை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண வைக்க போகிறேன். அதை நீங்கள் யாருன்னு கண்டிப்பாக பார்ப்பீங்க. நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்மால் கெஸ்ட்டை நான் இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அவங்க சொல்லுவாங்க இந்த பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லாவே வந்து இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும் வதக்கிட்டு இருக்கு. ஆனியன் வந்து ஒரு பக்கம் குக் ஆகிட்டே இருக்கட்டும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பிரியாணி ட்ரை பண்ணுறதுனால 1/4 கிலோ சிக்கன் தான் வாங்கியிருக்கேன். அதை நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் நல்லா போட்டு அதையுமே நான் வாஷ் பண்ணுறேன். இதை பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. திரும்பவும் நான் ஒரு வாட்டி எதுக்கும் வாஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து சிக்கன் வந்து கழுவி வச்சுருக்கேன்ல, இதில் வந்து நான் என்னெல்லாம் ஆட் பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம இந்த மாதிரி வச்சிடணும். ஃபஸ்ட்டு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொரியாண்டர் பவுடர் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறமா கேர்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 கப் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இது நல்லா வந்து இந்த மசாலா கூட வந்து நல்லா ஊறணும். ஊறினா தான் நமக்கு அந்த பிரியாணியில் இருக்கும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதோட சாறு எல்லாமே வந்து இதில் போய் ஊறிட்டுருக்கும். வந்து நல்லா ஊறட்டும். இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ நம்ம இது கூட வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். பிரியாணியோட மெயினான ஒரு டிஷ்ஷே பார்த்திங்கன்னா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான். இது இல்லைன்னா வந்து அந்த ஒரு டேஸ்ட்டே வராது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா ஊறட்டும். ஆனியன் வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கிட்ட வந்துடுச்சு. பாருங்க, ஆனியன் வந்து நமக்கு இந்த ஸ்டேஜில் வந்துட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம். நான் வந்து ஆல்ரெடி அந்த சிக்கன்லேயே வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இதுலேயுமே வந்து நான் கொஞ்சம் தான் போடுறேன். இந்த ஆனியனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் இருக்குது பாருங்கள், அப்பா வேறு லெவலாக இருக்குது. இப்போவே நம்ம பிரியாணி ஏதோ முடிச்சுட்டு அதை ஒரு ஸ்மெல் வர மாதிரி ஒரு ஃபீலு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா இது வந்து அடி பிடிக்குது. இது எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்குமான்னு தெரில இந்த மாதிரி அடி பிடிக்கிறது. நல்லா இந்த மாதிரி பண்ணுறது நல்லா இருக்குது. இது வந்து எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியல, ஆனால் நல்லா வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இது எல்லாருக்கும் தான் வரும், இருந்தாலும் எனக்கு தெரியல. இதில் வந்து நான் இப்போ கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் பவுடர் திரும்ப நான் ஒரு கொஞ்சம், அது எனக்கு சொல்ல தெரியல, பட் நான் கொஞ்சம் தான் போடுறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி வந்து நான் வந்து ஒரு 3 தக்காளி தான் இதில் எடுத்திருக்கேன். 5 ஆனியன், 3 டொமேட்டோ, இந்த தக்காளிக்காக நான் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் தக்காளி வந்து நல்லா குக் ஆகும். இப்போ டொமேட்டோ அண்ட் ஆனியன் இதெல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நான் வந்து கொத்தமல்லி அண்ட் மின்ட் வந்து போட்டுக்கிறேன். இதையே நம்ம சேர்த்து இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்ச நேரம் குக் ஆகணும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரியாணி மசாலா வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த பிரியாணி மசாலா வந்து நாங்கள் கடையிலலாம் வாங்க மாட்டோம். எங்கள் அம்மாவே வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகாய், அப்புறமா கொஞ்சம் ஏலக்காய், இந்த 4 மட்டும்தான் அதில் அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதையுமே அதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்னொரு சைடு வந்து நான் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு, அது வந்து எதுக்காகனா நம்ம ரைஸ் குக் பண்ணுறதுக்காக. இதில் வந்து நான் கொஞ்சம் சால்ட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஆயில், அப்புறமா வந்து இந்த மசாலா பொருட்கள் பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா வந்து இந்த பிரியாணி இலை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரைஸ் வந்து அளந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2.5 கிளாஸ் அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸு, யூனிட்டி ரைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரைஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் இந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணிடுறேன். இது வந்து நல்லா லைட்டாக குக் ஆகணும். இது நல்லா ஒரு பக்கம் குக் ஆகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இது கூட வந்து நம்ம கொஞ்சோண்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி, குட்டி கிளாஸ் தண்ணி இருக்குல்ல, அதுதான் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து கொதிக்கிட்டோம். மசாலாலாம் வந்து அந்த கறிக்குள்ளே இறங்கட்டும். இப்போ வந்து இந்த குழம்பு கொதிக்குது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 லெமன் ஃபைனலாக வந்து நம்ம ரைஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் இப்படி குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி 1/2 பாயிலில் வந்து நமக்கு குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். இப்போ வந்து குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு கிரேவியுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணி தம் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இந்த ரைஸை வந்து அப்படி போட்டுட்டு ஃபைனலாக வந்து கீ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கீ வந்து 1 ஸ்பூன் இந்த மாதிரி லைட்டாக கீ ஆட் பண்ணிட்டு, நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க கொத்தமல்லி அண்ட் புதினா இதையுமே மேலே அந்த மாதிரி போட்டுட்டு தம் போட்டுடலாம். இப்போ தம் போட்டுக்கலாம். தோசைக்கல் வந்து நம்ம ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் தம் போட்டுக்கிட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கேன். இப்போ வந்து நான் தம் போடுறதுக்காக வாட்டர் வந்து ஃபில் பண்ணி இந்த குண்டா மேலே வச்சுட்டேன். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. பாஸ் பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டை தான் கூப்பிட்டு இதை நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லணும்.
நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி நான் என்னோட ரெசிபியை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வேற யாரும் இல்லை, இந்த பாப்பா தான். இவங்க வந்து என்னோட அக்கா பாப்பா. நல்லா பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு கேள்வி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்களா? சரி, ஓகே. உனக்கு என்ன பிடிக்கும்? பிரியாணி. பிரியாணி பிடிக்கும். அவங்க கிட்ட சொல்லு, என்ன பிடிக்கும்? பிரியாணி பிடிக்கும். பிரியாணி பிடிக்குமா? ஸ்கூலுக்கு நீ என்ன சாப்பாடு எடுத்துட்டு போவ? பிரியாணி தான். பிரியாணி தான் எடுத்துட்டு போவோம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ இவன் நான் ட்ரை பண்ணதானே சொன்னேன் உங்ககிட்ட பிரியாணி. ஸோ அது எப்படி இருக்குன்றது இவன் மூலமாக தான் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ சாப்பிடலாமா? பிரியாணி சாப்பிடலாமா? பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? பாரு, பிரியாணி. கறி ஓகே. சிக்கன் பிரியாணி. ஆமா, சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? நாங்க வந்து பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்ன சாப்பிட வந்திருக்கோம்? பிரியாணி. பிரியாணி. உனக்கு பிரியாணி பிடிக்கும் தானே? எவ்வளவு பிடிக்கும்? 5 பைசா பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? 5 பைசா. 5 பிளேட் கிட்ட அவளுக்கு பிரியாணி பிடிக்க சொல்றா. ஸோ வாங்க பிரியாணியை கொடுத்து அவள்கிட்ட எப்படி டேஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்றியா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? சரி, இன்னொரு சாப்பிடு. சூப்பரா இருக்கு. அங்க சொல்லு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? சாப்பிடு சாப்பிடு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? சாப்பிடு. சூப்பர். சூப்பரா எம்மியா? சூப்பர். எம்மி? எம்மி இருக்கு. எம்மி இருக்கா? பிரி தான் செஞ்சேன் பிரியாணி. சூப்பரா இருக்கு. நல்லா செஞ்சிருக்கேனா நானு? நல்லா செஞ்சிருக்கேன். நல்லா செஞ்சிருக்கேனா? ஓ, நான் செஞ்ச பிரியாணியை வந்து பாப்பா வச்சு செக் பண்ணியாச்சு. அவள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப எம்மையாக இருக்குன்னு சொல்கிறா. பரவாயில்ல, நான் கூட வந்து இதெல்லாம் சொதப்பலாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இப்போது சூப்பராக வந்திருக்கு. ஏன் ஈவன் எங்கள் மாமா கூட சாப்பிட்டு சொன்னாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டையே வந்து இந்த மாதிரி சூப்பராக ஒரு பிரியாணி வரும்னு நினைக்கவே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க பாப்பா எப்படி சாப்பிட்றான்றதையும் நம்ம பார்க்கலாம். அவளுக்கு வந்து குட்டி வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னா வந்து அவள் கரெக்டாக சொல்லிடுவாள். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, ஓகேனா ஓகே அப்படி தான் சொல்லுவாள். ஆனால் இது சூப்பராக இருக்குது எம்மையாக இருக்குன்னு வேற சொல்கிறான். அப்போ கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே.